மிக முக்கியமான விஷயம் ஒன்று இது. என்னன்னு சொல்லிச்சுன்னா, தாராளம் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் உள்ள ஒரு விஷயத்தை கண்டுக்கவும் மாட்டாங்க, அதை தேடவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா, வருஷம் நடக்கிறது இது ஸ்கூலில் உள்ள விஷயம் சொல்ல போகிறீங்களா? அதாவது என்னன்னா, வருஷம் நடக்கிறது, யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் இதை இந்த முறை காட்டி ஆகணுன்றது எங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சொல்லிச்சேன்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம். மிக முக்கியமான விஷயம் ஒன்று இது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, தாராளம் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் உள்ள ஒரு விஷயத்தை தான் காட்ட வந்திருக்கோம். வருஷம் நடக்கிறது இது ஸ்கூலில் உள்ள விஷயம் சொல்ல போகிறீங்களா? அதாவது என்னன்னா, வருஷம் நடக்கிறது, யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் இதை இந்த முறை காட்டி ஆகணுன்றது எங்களோட நோக்கம். மிக முக்கியமாக காட்டணுங்க. அதை இப்படியே விட்டா யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க, அதை தேடவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற விஷயம் ஒன்று. என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனை? அற்புதமான ஒரு பிரச்சனை, நல்ல விஷயம் தான் இது. கடைசி வரையும் நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்தா தான் இந்த விஷயம் வழங்க. என்னன்னு சொன்னா, ஜப்பானில் நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்குதுன்றதை காட்ட போகிறோம். ஜப்பான்லேயும் சில விஷயங்கள் நடக்கிறது. அங்கே வந்து வசந்த காலங்களில் இந்த விஷயம் நடக்குது, இங்கே வந்து வெயில் காலங்களில் நடக்குது. பாருங்க, நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு தொடர்ந்து குத்துவோம். என்னென்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், தாராளம் ஸ்கூலுக்கே நேரடியாக வந்துருச்சோம். நாங்கள் நேரடியாக வந்து இந்த விஷயத்தை பற்றி தான் காட்டணும், உங்களுக்கு கண்ணுகளாக காட்டணும். இது என்னன்றதை நீங்களே உங்களோட கண்ணால் பார்க்க போகிறீங்க. இதை பாருங்கள், இந்த மரத்தை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட வந்திருக்கோம். இது வந்து அற்புதமான ஒரு மரம். என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது எங்கேயுமே இல்லை, நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. வேறு காடுகளில் வேறு இடங்களில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜப்பான்லேயும் இது போன்ற மலர் இருந்துச்சு. என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஜப்பானில் அந்த வசந்த காலங்களில் இந்த மலர் பூக்குங்கண்ணா, ஜப்பான் மலர்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அங்கே வந்து வசந்த காலங்களில் பனிக்காலங்களில் பூக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதுக்கு மாறா வெயில் காலங்களில் பூக்குது. அந்த பூவை ஆதாரத்துக்கு இந்த வச்சிருக்கோம். நாங்கள் இதுவரையிலையும் காணலை. ஆனால் இந்த மரத்துக்கு குறைஞ்ச வயசு இதை கொஞ்சம் பாருங்கள். இதுதான் அந்த மலர். ஆனால் வருஷம் பூக்கும். வருஷம் இந்த மாதத்தில் பூக்கும். அதாவது இப்போ கென்யாவில் இந்த தாராளமாவோட இந்த மரம் வந்து வேறு எங்கேயும் நான் காக்காமனே தவிர வேறு எங்கேயும் காணலை. அடுத்தது இந்த மரம் வந்து மிச்ச காலம் குடிக்கு. நான் சின்ன பொடியன்லேருந்து எனக்கு தெரியும் இந்த மரத்தை. இதே மாதிரி தான் இருக்குது, இதே சைஸில் தான் இருக்குது. ஆனால் இது சம்மந்தமாக ஒரு வயது போன ஒரு ஆள்கிட்ட நான் இதை கேட்ட போது, இது என்ன மரங்கன்னு கேட்ட இடத்த சொன்னார். இதில் பேர் வந்து மஞ்சடின்னு சொன்னார். மஞ்சடி மரம்னு சொன்னார். இந்த மரத்தை வெட்டி பார்த்தா அதுல மஞ்சள் அது தங்க நகைக்கடையில் தங்க மஞ்சடி மஞ்சள் அது வந்து அப்படியும் ஒரு தங்கத்தை மினுக்கிற ஒரு சாமானிங்க இருக்கு, மஞ்சாடின்னு சொல்லி. அதை வச்சு தாங்க இத்தனை மஞ்சாடின்னு சொல்லி அது அளவையும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மரத்துல அடியை வெட்டி பார்த்தா மஞ்சள் நிறம் தரும்னு சொல்றாங்க. நாங்க வெட்டி பார்த்துருச்சோம் இப்போ வெட்டி பார்த்தா அது பாரிய சிக்கலை கொண்டு வரும். ஆனா வேற இடங்கள்ல இடிச்சா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஆனா இதுக்கு அந்த வயது போன ஆள்கிட்ட கேட்ட போது அவர் கண்ட காலத்திலேயும் இந்த மரம் இதே மட்டில் இருந்துச்சு. நாங்க இப்போ காணக்குள்ள இதே மட்டிலாம் இருக்கு. நான் சின்ன பொடியன்ல கூட நான் இந்த மரத்தை இதே மட்டிலே கண்டிருக்கேன். ஆனா வருஷம் பூக்கும். அதுதான் இது உள்ள சிறப்பு. இது இந்த வருஷம் பூக்குறது. ஆனா இலைகள்லாம் உதிர வச்சு தான் இது பூக்குங்கதான், இலைகளை வச்சுக்கிட்டு பூக்காது. ஆனால் நீங்கள் வந்தால் பார்க்கலிங்க. இதை ஒரு 2-3 நாளைக்குள்ளே வந்தால் இதே பூவோட பார்க்கலைங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் போகக்குள்ள இந்த பூ சொரிஞ்சிருக்கு. பூண்டு சொல்லிச்சேன்னா உதிரக்கூடியது, அழிஞ்சு போகக்கூடிய ஒரு இதுதான் அந்த பூன்றது. ஆனால் நீங்கள் இதை என்ன செய்யணுங்கடா,
இன்றைக்கு நாளைக்குள்ளே வந்தால் இதை பார்வையிடலாம். இன்னொரு 2-3 நாட்கள் போனால் ஆனால் இது வந்து எல்லாம் சொரிஞ்சிடும், உதிர்ந்து போயிடும். ஆனால் கட்டாயம் வாங்க வந்து பாருங்க. இது மிகவும் அற்புதமாயிருச்சு. இது அற்புதமான ஒரு மரம். நீங்கள் எங்கேயுமே கண்டிருக்க மாட்டீங்க. தாருலும் ஸ்கூலில் மட்டும்தான் இதை காணலாம். அதுவும் முன்னுக்கவே இதான் இருக்கு அந்த கேட்டுக்கு பக்கத்தில். நாங்கள் எங்களோட நேர்களுக்கு ரசிகர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இதை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் நவிக்க மறந்துடாதங்க. இதுதான் முக்கியமான விஷயம். பெல் பட்டனே அழுத்துங்க. பெல் பட்டனா கட்டாயம், பெல் பட்டனா கட்டாயம். ஆனால் மிக நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.